குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற காய்கறி செடியில் பூ உதிர பிரச்சனை இருக்குது. காய்கள் வைக்கவே மாட்டேங்குது. பூ வருது, ஆனால் அந்த பூவெல்லாம் கீழே உதிர்ந்துடுது. அதே மாதிரி பூக்கள் எதுவுமே காய்களாக மாற மாட்டேங்குது. காய்கள் இருந்தால் அப்படியே வெதும்பி போகிற மாதிரி ஆகிடுது. தக்காளி, அவரைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் இருக்குது சிஸ்டர்னு சொல்லி கஸ்டமர் ஒரு 2-3 பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் மோர் இருக்கு இல்லைங்களா, நம்ம சாதா தயிர் அதை மோராக கலந்து அந்த மோர் தான் இன்றைக்கி நம்ம ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மோரை நல்லா ஒரு 7 நாள் புளிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுட்டு ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 நாள் மோரை புளிக்க வச்சு அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மோரை ஊற்றிட்டு கூடவே 2 டீஸ்பூன் இல்லை 2.5 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு 7 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. 7 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா நுரத்தள்ளி ஸ்மெல் அந்த பெருங்காய ஸ்மெல் பயங்கரமாக வரும். அதை தான் நம்ம இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம். 1 கப்புக்கு 5 மடங்கு தண்ணி கலந்து கொடுத்து விடுங்க. தண்ணி கலக்காமல் கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக தண்ணி கலந்து கொடுக்கணும். 1 கப்புக்கு 5 மங்கு தண்ணி. இதை நம்ம காய்கறி செடி, எல்லா விதமான காய்கறி செடியிலையும் வேர் வழியாகவும் அதே மாதிரி இலை வழியாகவும் கொடுக்க போகிறோம். 15 நாளைக்கு ஒரு முறை, அப்படி இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசர்னு நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது இந்த பூ உதிர்ற பிரச்சனையெல்லாம் சரியாகும். அதே மாதிரி பூச்சி தாக்குதல் சரியாகும். நான் காய்கறியில் பூக்களே தான் வைக்குது, ஆனால் அந்த பூக்கள் கீழே விழுந்துடுது. காய்கறியில் காய்களே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும், அதே மாதிரி காயெல்லாம் ஒரு மாதிரி வெதும்பி போன மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை ட்ரை பண்ணுங்கள். இதை கொடுத்தா நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூ உதிர பிரச்சனை ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகி எல்லாமே காய்களாக மாறும். ரெண்டாவது நம்ம வேர் வழியாக கொடுக்கும்போது வேரை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மூணாவது பூச்சி தாக்குதல் ஏதாவது இருந்துச்சு, புழு மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது அறவே செத்துரும். இப்போ இதெல்லாம் பெருங்காயத்தோட வேலை. மோர் நம்ம கலந்து கொடுக்குறோம் இல்லைங்களா, நல்லா புளிக்க வச்சு அதை கொடுக்கும்போது அதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நல்ல ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகிருக்கும். நல்ல ஒரு பயிரூக்கியாக மோர் செயல்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையாக அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், பிளான்ஸு, ஃபர்டிலைசர்ஸ், க்ரோ பேக்ஸு, அப்புறம் பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும், ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.